வணக்கம் மக்களே. இன்றைக்கி தேதி 1 மே 2025. இன்றைக்கி நான் மருத்துவ குறிப்பில் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து காது எப்படி நீங்கள் பராமரிக்கணுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக சத்தமாக போட்டு ஒரு விஷயத்தை கேட்கலாம். மற்றவங்க கேட்குற விஷயத்த நீங்கள் பேசலாம். மற்றவங்க கேட்கக்கூடாதுன்னு விஷயத்த நீங்கள் பேசக்கூடாது. அதனால் நீங்கள் ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க. அது ஒன்று. அடுத்து, காதை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது, இதை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கலான்னா, எப்போவுமே நீங்கள் குளித்ததுக்கப்புறம் உடனே காதை வந்து சுத்தம் பண்ணுங்கள். இல்லைன்னா காது உறுத்தும் போது சுத்தம் பண்ணுறதுல எந்த பயனும் இல்லை. வீடு கட்டுறீங்கன்னா சிமெண்ட்டு இறுகினதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்ற முடியாது அதோட ஸ்ட்ரக்சரை. அதே மாதிரி குளித்ததுக்கப்புறம், தலை குளித்ததுக்கப்புறமோ இல்லை மேலுக்கு குளித்ததுக்கப்புறமோ அந்த காதில் இருக்கிற அழுக்கு வந்து அது அழுக்கு கிடையாது, நம்மளுக்கு நல்லதுக்குன்னு சுரக்கிற ஒரு விஷயம் அது. அது வந்து அதிகமாக சுரக்கும் போது காதில் அழுக்கு அதிகமாக சேருதுன்னு சொல்கிறோம். அதை என்ன பண்ணணுன்னா, அதை அழகாக தொடச்சி வெளியே எடுத்துடணும். குளித்ததுக்கப்புறம் 2 வாட்டி காதை ரொம்ப உள்ளே போகாமல் மேலோட்டமாக சுத்தம் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு காதில் எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளோதான். நான் காதுக்கு என்ன அந்த மாதிரிலாம் விட்டதில்லை. நான் எதை சொல்கிறது இருந்தாலும் நான் பட்டதை வச்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மீறின ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நன்றி.